இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இது மாதிரியான ஒரு துர்நாற்றத்தை மூக்கு பிடிச்சிக்கணும். கண்டது கிடையாது, கேட்டது கிடையாது. அதை முழுக்கணும் குழப்பவாதி செய்தது ராகுல் காந்தியும் காங்கிரஸ்காரர்களும் சேர்ந்து கொண்டு. அதற்கு தூது போனது விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் இடையே தூபம் ஏற்றியது, சாம்பிராணி புகை போட்டது பிரசாந்த் கிஷோர் பாண்டே. திமுகவிற்கு எதிராக ஒரு செயலை கடந்த 6 மாதங்களாக திரைமறைவில் செய்து வந்தது பிரசாந்த் கிஷோர் பாண்டே. (2026) தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற அரசாங்கத்திற்கு ஒரு சவாலாக இருக்கும். திமுக செய்யக்கூடிய இந்த போதைப் பொருள்கள், கள்ளச்சாராயம், பாலிய கொள்கை, இதெல்லாம் இப்ப கவர்னருக்கு தேங்க் பண்ணி என்னத்துக்கு தீர்மானம் போடுறாரு ஸ்டாலின் தமிழ்நாடு அசம்பிளில. அதே கவர்னர் படிக்க வந்தாரு, 20,000 கொலைகள் நடக்கிறது, 60,000 விதவைகள் இருக்கிறார்கள் என்று. அதை பற்றி எல்லாம் ஏன் பேசல? என்னதான் இருந்தாலும் இப்போ ஒரு சிச்சுவேஷன், ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆயிட்டு வந்துங்க. திமுக காங்கிரஸ் அணி தொடரும் தான் நினைக்கிறேன். அது மாதிரி ஆக்சுவலா விஜய் தனித்து விடப்படுவார். 3 முனை போட்டு சீமான் 4வது வந்தாருன்னா கூட வரக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் கூட்டணி அரசாங்கமாகத்தான் இருக்கும். அது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இருக்கும். காரணம் திமுக என்பது காங்கிரஸ்னால திமுக நிறைய பேர் தோத்து விடுவாங்க. கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் அடுத்த இந்தி கூட்டணிக்கு தலைவராக வந்தாரே ஆனால் 2029 அவர் ஜெயிப்பாரே ஆனால் கண்டிப்பாக அவர்கள் சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்போ ஸ்டாலின் வர்சஸ் என்டிஏவா, ஸ்டாலின் வர்சஸ் ஸ்டாலின் இது மோடியான்னு கேட்டீங்க. அவர் ஏங்க விஜய் பேர் எடுக்கிறதுக்கு பயப்படுறாரு ஸ்டாலின்? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள். சுட சுட பல செய்திகள் மற்றும் தகவல்களோடு நேரடியாக அவரோடு பேசலாம். வணக்கம் சார். நமஸ்காரம்மா. நமஸ்காரம். நமஸ்காரம் சார். காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படின்றதுல தொகுதி பங்கீடு மாறி மாறி போறாங்க. வேணுகோபால் ஒரு தடவை போறாரு, கிரீஷ் சோடங்கர் ஒரு தடவை போறாரு. என்ன நடக்குதுன்னே தெரியல. உண்மையிலே சொல்லுங்க, என்ன நடக்குது? ஏதோ ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டது, அதுல ஏதோ ராஜ்யசபா சீட்டு கேட்டாங்க, 39 41 சீட்டு கேட்கறாங்க, இப்படின்னு பல தகவல்கள் அப்படியே சுத்தி சுழலுது. உண்மை நிலவரம் என்ன? திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கேம்ஸ், விளையாட்டுகள் தமிழக அரசியலில் ஒரு துர்நாற்றத்தை கொண்டு வந்து விட்டது. தமிழக அரசியலில் ஷியாமளாமா 45 வருடங்களாக டெல்லியிலிருந்து தமிழக அரசியலில் பல சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலை கண்டவன் நான், படித்தவன் நான், ரிப்போர்ட் செய்தவன் நான். இது மாதிரியான ஒரு துர்நாற்றத்தை மூக்கு பிடிச்சிக்கணும். கண்டது கிடையாது, கேட்டது கிடையாது. அதை முழுக்கணும் குழப்பவாதி செய்தது ராகுல் காந்தியும் காங்கிரஸ்காரர்களும் சேர்ந்து கொண்டு. அதற்கு தூது போனது விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் இடையே தூபம் ஏற்றியது, சாம்பிராணி புகை போட்டது பிரசாந்த் கிஷோர் பாண்டே. திமுகவிற்கு எதிராக ஒரு செயலை கடந்த 6 மாதங்களாக திரைமறைவில் செய்து வந்தது பிரசாந்த் கிஷோர் பாண்டே. பீகார் தோற்ற பிறகு பிரசாந்த் கிஷோர் பாண்டே காங்கிரஸில் இணைக்க ராகுல் காந்தி ஆர்வமாக இருக்கிறார். ராகுல் காந்திக்கு ஒரு தூபம் போட்டு விட்டார். 2029 தாங்கள் தான் பிரதம மந்திரி, அதை நான் செய்து காண்பிப்பேன். எப்படி 2014 மோடியை செய்தேனோ அதே மாதிரி திமுகவுடன் கூட்டு வைக்காதீர்கள் என்று சொன்னது. அதற்கு துணை போனது விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் துணையாக இருந்தது பிரசாந்த் கிஷோர் பாண்டே. அவருக்கு துணை போனது மாணிக் தாக்கூர் போன்ற தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள். திமுக மீது இருக்கக்கூடிய விரோதங்கள் இது பின்னணி. ஆனால்
தாங்கள் குறிப்பிட்டீர்கள் ஏதோ ஒரு காதல் கடிதம் வந்ததாக ராகுல் காந்தியிடம் இருந்து மு.க. ஸ்டாலினுக்கு. அதில் 5-6 கண்டிஷனை போட்டிருக்காங்க. கடிதத்தை கொண்டு வந்தது டி.எஸ். சிங்தேவ் என்று சொல்லக்கூடிய சத்தீஸ்கருடைய துணை முதலமைச்சராக இருந்தவர். சோனியா ராகுல் காந்தியினுடைய பிடிப்பு என்ன என்று கேட்டால், திமுகவிடமிருந்து நான் பால் வள்ளல் பெரியும் பால் பசுக்கள் அந்த திருப்பாவலை படிக்கிறாங்க. அந்த மாதிரி பசுல பால் கறந்து விடணும். சீட்டு ஷேரிங்ல போகுதுமா சியாமலா, மந்திரி சபை கேட்கறது நியாயம் இருக்கு. சீட்டு ஷேரிங் லெட்டர்ல கண்டிஷன் போட்டிருக்காங்க. இது என்ன ஒரு கண்டிஷனல் சப்போர்ட் ஆயிடுது உங்களுக்கு, இல்ல கண்டிஷனல் அலையன்ஸா? நீங்க 31 சீட்டு கேளுங்க, 41 சீட்டு கேளுங்க, எதோ ஒன்னா கேளுங்க. பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் கார்பரேஷன், இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு சேர்மன்ஷிப் வேணும் காங்கிரஸுக்கு. 5 பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் தமிழ்நாடு. அதை தவிர தமிழ்நாடு எனர்ஜி போர்டுன்னு ஒண்ணு இருக்குது, தமிழ்நாடு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, இதெல்லாம் வேணும் எங்களுக்கு. எல்லாத்த விட எங்கிட்ட எனக்கு ஒரு பெரிய திமுக தலைவர் சொன்னாரு, தள்ள அடிச்சு இப்படி அடிச்சுட்டாரு. என்னன்னு கேட்டேன். திருவல்லிக்கேணி பார்சாதி கோவில், கபாலீஸ்வரர் கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவில், காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில், எல்லா கோவிலையும் ட்ரஸ்டி வேணுங்கிறாங்க காங்கிரஸ். இது அதான் அவர் எங்கிட்ட பேசின தலைவர் சொன்னாரு, இது என்ன சாஃப்ட் இந்துத்துவ அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா? ஏன் மோடி 1ஆம் தேதி இந்த திருப்பரங்குன்றம் வராரு, அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க பண்றாங்களா? ஏன் சார் இந்த சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கேட்டா நீங்க இதுக்கெல்லாம் சீட்டு கேட்குறீங்க? உங்களுக்கு என்ன ரிசர்வேஷன்? அது இங்க ட்ரெயின்ல நீங்க போனீங்கன்னா, இப்ப சென்னையில இருந்து எழும்பூர்ல இருந்து நீங்க திருச்சி போறேன்னு வச்சுங்க, உங்க டிக்கெட்ல வந்து RACன்னு வந்துடும், ரிசர்வேஷன் அகைன்ஸ்ட் கேன்சலேஷன். அந்த மாதிரி என்ன காங்கிரஸ் பண்ணுதான்னு கேட்கறாங்க. என்ன நினைச்சிருக்காங்க காங்கிரஸ்காரங்க? சொல்லிட்டாங்க, முடிஞ்சு வச்சு. அப்ப திமுக அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்லையா? என்ன திமுக சைட்ல இருந்து என்ன பதில் கிடைத்திருக்கிறது காங்கிரஸ்க்கு? சொல்லிட்டாங்களா? அவ்வளவு. எங்களுக்கு 41 சீட் எதுங்க? 41 சீட் மீதி எல்லாம் என்ன பண்றது? எத்தனையோ விஜய் நேற்று சொன்னாரு பாருங்க, வேலூர்ல அண்ணா அறிவாலயம் பக்கத்துல யார் போனாலும், சாமலா போனாலும் நான் போனாலும் வாவான்னு ஒரு வாட்டி நானே சொன்னேன், உங்க 2 பேரும் பேசிச்சு, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். திமுக வாவான்னு கூப்பிடுறது, உடனே எந்த கட்சி போனாலும் உடனே உள்ள வந்து சேர்த்துக்கிறாங்கன்னு சொன்ன கிண்ட பண்ற. அந்த மாதிரி காங்கிரஸ் என்ன நினைச்சிருந்துங்க, எல்லாம் கேட்டாலும் கொடுத்துருவாங்களே. எதுக்காக கோவில்ல ட்ரஸ்டிஷிப் வேணும் உங்களுக்கு? Or they want to impose them Tamil Hindutva type. எதுக்காக கேட்கறான்னு கேட்கறாரு. 1 2 41 சீட்ல என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு ராஜ்யசபா கிடைக்கும் அவங்களுக்கு. இதுவரை அந்த மாதிரி திமுக கொடுத்தது இல்லையே. வந்து வட மாநிலத்தவர்களுக்கு அந்த மாதிரி கட்சிகளுக்கு வந்து ராஜ்யசபா பதவியை கொடுத்ததா தெரியல. அப்படி கொடுத்துருக்காங்களா? சியாமலா, தென்னிந்தியால எந்த ஆளுக்குமே கொடுத்தது கிடையாதுங்கம்மா. தெலுங்கானால இருந்து கொடுத்தது கிடையாது, கர்நாடகால இருந்து கொடுத்தது கிடையாது, கேரளால இருந்து கொடுத்தது கிடையாது. சன்ஸ் ஆஃப் சாயில் பாலிசி, மண்ணின் மைந்தருக்கு தானே கொடுக்கணும். இன்னொரு மயிர் மந்தனுக்கு கொடுக்கணும் அவனுக்கெல்லாம். பவன் கேரா யாருங்க? நரேந்திர மோடி பவன் கேராக்கு கேக்குறாங்களா ராஜ்யசபா சீட்டு? பவன் கேராக்கு கேட்கறாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஸ்டாலின். தமிழ்காரனை கேளுங்கன்னு. பிரவீன் சக்கரவர்த்தி அவர் பிராமணர் கொடுக்க மாட்டேன், நாம கொடுக்கலாம், ஆனா அவர் பிராமணன் இல்லை. நேற்று மணிசங்கர் சொன்னார் பாருங்க, எனக்கு பூனல் கிடையாது, நான் பிராமணன் அப்படின்னு. அதே மாதிரி மீனாட்சி நடராஜன் மத்திய பிரதேசத்துல ஒரு அம்மா இருக்குது, தெலுங்கானால ரொம்ப நல்லா பண்ணி காமிச்சாங்க. அர்பன் நக்சல் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து வந்தவங்க காங்கிரஸுக்கு, இந்த கன்னியாகுமார் மாதிரி அவனுக்கு கொடுத்துருந்தாங்க. அது ஸ்டாலின் மாட்டேன்ட்டார். தமிழ்நாட்டில் யாரும் சொல்லுங்க, எங்க ஒன்னேன்னு கேட்கிறேன் ஷாமலா, தமிழ்நாட்டு வருஷ கணக்குல இந்த ஸ்போக்ஸ்மேனா வராங்க. இந்த கோபண்ணான்னு ஒருத்தர் பாவம் பேசிட்டே இருக்காரு டெலிவிஷன்ல, அவர் கொடுக்க கூடாதாங்க? இல்ல அந்த உண்மத்தில் இணையது இல்ல, அவன் வந்து கழுப்பு கண்ணாடி போன்னு வர்றாரு, தாள் பேசுறாரு, அவர் கொடுத்துடலாமே. தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ்காரன் இல்ல, எதுக்கு வட இந்தியாவில இம்போர்ட் பண்ணணும், நீங்க இறக்குமதி செய்யணும். இந்த காலத்துல கோபத்தினால்தான் திமுக காங்கிரஸ் உறவு நீடிக்குமா என்ற சந்தேகம் இருக்கிறது. அப்படி நீடித்தாலும் பொதுமக்களிடையே, வாக்காளர்களிடையே இந்த இரு கட்சிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு
துர்நாற்றம் என்பது பல இடங்களில் போய் முடியும் என்றுதான் கருது. சரி. இதே நிலைமை இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில கூட தொகுதி பங்கீடுல ஏற்படுமா? ஏன்னா, இன்னும் அவங்க பெருசா ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றத பார்க்குறோம். அங்கேயும் இந்த சிக்கல் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அம்மா இருக்குமா, ஆளுங்கட்சியில இல்லையே அவங்க. ம், ம். மத்திய ஆளுங்கட்சியில இருந்தா கூட நீங்க தமிழ்நாட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்க ரூல் பண்றதுனால தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம். ஆளுங்கட்சி அப்படி பார்க்க போனீங்க, விஜய்க்கு ஒண்ணுமே இல்ல இருக்காரு, அவருக்கு யாரு கேட்கறாங்க? அது ஒண்ணுமே கேட்க நேற்று என்ன கூட்டம் வந்தது பாருங்க. அவர்கிட்ட கூட்டம் இருக்குது, திமுக கிட்ட பணம் இருக்குது, எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டம் இருக்குது. பணத்தை வச்சு நீங்க கூட்டம் சேர்க்க முடியாது. தேர்தல் என்பது 2026 தேர்தல் என்பது கண்டிப்பாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற அரசாங்கத்திற்கு ஒரு சவாலாக இருக்கும். திமுக செய்யக்கூடிய இந்த போதைப் பொருள்கள், கள்ளச்சாராயம், பாலிய கொள்கை, இதெல்லாம் இப்ப கவர்னருக்கு தேங்க் பண்ணி இன்னத்துக்கு தீர்மானம் போடுறாரு ஸ்டாலின் தமிழ்நாடு அசம்பிளில. அதே கவர்னர் படிக்க வந்தாரு, 20,000 கொலைகள் நடக்கிறது, 60,000 விதவைகள் இருக்கிறார்கள் என்று. அதை பற்றி எல்லாம் ஏன் பேசல? எனக்கு தெரிஞ்சு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் ஷாம்ல, அவங்களுக்கு பசங்களாம் MBBS படிச்சுட்டு 3rd இயர் இருக்குது. அந்த பொண்ணு ட்ரக் அடிக்குதுங்க, ஒரு ஊசி போட்டுதுங்க கையில, அப்படி இப்படி இப்படி இப்படி. என்னங்க இது? அந்த ஆள் எங்க பேச்சு ஆடலாம். என்னோட 30-40 வருஷமா தெரியும் அந்த என்னோட ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட். தமிழகத்தை குட்டி சோறாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம். என்னைக்கிடாபா ஒழிய போதுன்னு இருக்காங்க எல்லா ஜனங்கள்லாம் சேர்ந்து. அதுக்காக தான் விஜய்க்கு அவ்வளவு கூட்டம் வந்து, எடப்பாடி கூட்டம் வருது. காங்கிரஸ் பிரிந்து போவதற்கு காரணம் அதுதான். ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது என்று பிரசாந்த் கிஷோர் பாண்டே ராகுல் காந்தியில் தலானி மந்திரம் சொன்னதுனால அவர் வந்து ஆடுறாரு. ஷவலா ஒன்னேன்னு கேட்கிறேன், 2 கேள்வி கேட்கிறேன். நீங்க சென்னையில உட்கார்ந்து இருக்கீங்களே, உரைகள்னு ஒரு டப்பா மேல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, உங்களை கேட்கிறேன். கேசி வேணுகோபாலும் அந்த TS சிங்தேவ், முன்னாள் துணை முதலமைச்சர் சத்தீஸ்கர், ஸ்டாலினை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் சந்தித்தார்களே, அதற்கு ஒரு போட்டோ வந்ததுங்களா? இது வரைக்கும் வீடியோ வந்ததா? வரல. கனிமொழி அவர்கள் அந்த மாதிரி ஒரு லெட்டரே இல்ல, நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன், அந்த மாதிரி எந்த லெட்டரும் என் கண்ணுக்கு படலையேன்னு சொல்றாங்க. அது விட்டுருங்க, அது கனிமொழி லெட்டர் விட்டுருங்க. எனக்கு இந்த போட்டோ ஏங்க போடல ஸ்டாலின்? எத்தனை DIPR போட்டோகிராஃபர் 10 பேர் நிற்கிறாங்களா அவங்க வீட்டு வாசல்ல? ஒரு போட்டோ ஏன் சார் வரல? காரணம் முன்னூறு கேட்கிறேன் உங்களை. வேலூர் மீட்டிங்ல கரூரை பத்தி பேசிய விஜய் ஒரு கேள்வி கேட்டார், நல்லா கேட்டார். சதி திட்டு நடந்து நண்பா நண்பாங்கிறேன். அந்த நண்பாலாம் விட்டுருங்க. அன்னைக்கு கரூர் சம்பவம் நடந்து மத்த நாள் ராகுல் காந்தி பேசினாரு விஜயோட. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு போன் கால் ராகுல் காந்தி கிட்ட ஸ்டாலினுக்கு ஏங்க இல்ல? அது அதை தவிர இவங்க 41 பேர் இப்ப திருப்பி திருப்பி போய் பார்த்துட்டு வந்தாங்கல்ல டெல்லியில. they bought time, they delayed the process. ராகுல் காந்தி வந்து வேலூர் வந்து நீலகிரி வந்திருந்தார், கூடலூர் ராஜா கிட்ட பார்த்து சொல்லிட்டாரு, எங்களுக்கு எல்லாம் மந்திரி சபையில பதவி வேணும், கண்டிஷன் போட்டார், லெட்டரா கொடுத்துட்டாரு. இப்ப நீங்க கேட்ட லெட்டருக்கு வரேன். சபரீசன் போகும்போது இங்க இருந்து ஒரு லெட்டர் எடுத்துன்னு போனாரு. அது என்ன லெட்டர்? அது அங்க சபரீசன், அது கனிமொழிக்கு தெரிஞ்சிருக்காது, ஏன்னா அந்த குடும்ப அரசியல். இங்க வந்துட்டாரு. TS சிங்தேவ் கொடுத்த லெட்டர் என்னங்க? TS சிங்தேவ் கன்ஃபார்ம் பண்றாருங்க சத்தீஸ்கர்ல, ஐ டுக் சம் கம்யூனிகேஷன் ஃப்ரம் டாப் லீடர்ஷிப் ஆஃப் காங்கிரஸ். எப்படிமா கனிமொழி டினே பண்ணுது? போய் சொல்றாங்களம்மா. இந்த கனிமொழியை ரஷ்யாக்கு அனுப்ப போறாரு நம்ம பிரதம மந்திரி அடுத்த மாசம். இது வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டோட சேர்த்து நேற்று ஒரு நல்ல பண்ணி விட்டாரு. 60 குழு அனுப்பிச்சுட்டாங்க அயல் நாட்டுக்கு அனுப்புறதுக்கு. கனிமொழி அதுல இருக்கு. அது மாதிரி கனிமொழி போய் சொல்றாங்க, உண்மை சொல்றாங்களான்னு தெரியல. TS சிங் தான் கன்ஃபார்ம் பண்றாரு. ஆக மொத்தம் திமுக காங்கிரஸ் உறவு என்பது முறியுமா முறியாதா, நிக்குமா நிக்காதா, உடையுமா உடையாதா? அதே மாதிரி NDAல இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்லல. இது ஒரு புது நூதனமாக இருக்கிறது தமிழக அரசியலில். கடைசியை மட்டும் இருக்குதுங்க. எப்ப வந்து வீட்டுல யாராவது ஒரு நோயாளி யாராவது இருந்தாங்கன்னா அவனை ICUல கொண்டு போய் சேர்த்துட்டு அவங்க வயிறுல வீட்டுக்கு உறவுக்காரங்களா சொல்லிடுன்னு சொல்லும் போது தொலைச்சி தண்ணி வாயில விடுவானுவார். அந்த மாதிரி காங்கிரஸுக்கு ஒத்தாங்க. இப்ப காங்கிரஸ்காங்க முடிச்சு வச்சு திமுக இனிமேல்லாம் படைக்காது. ICU பயிற்சி இல்ல. அப்போ காங்கிரஸோட உறவு இந்த அளவுக்கு சிக்கலா இருக்கு அப்படின்னா, அந்த இண்டி கூட்டணி அப்படிங்கிறது இப்ப மணிசங்கர் ஐயர் சொல்ற மாதிரி ஸ்டாலின் தலைமையில வந்துருமா?
ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே ஒரு கசப்பு வந்து விட்டது. இனி ராகுல் அதுக்காக தான் இந்த இந்து ராமத்தனும் ஏதுறாரு எஸ்பிஏ செக்யூலர் ப்ரோக்ரசிவ் அலையன்ஸ். அது யாரு ஃபார்ம் பண்ணாங்க? அதுல காங்கிரஸ் இல்லாத இருக்கிறதுனால தான் எஸ்பிஏங்கிறார். காங்கிரஸ் இந்த இந்திய அலையன்ஸ். ஓகே. ஆக மொத்தம் தமிழக அரசியலில் ஒரு நூதனமாக இருக்கிறது. இதுல இன்னைக்கு 10,000 கொடுத்துட்டாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. நாளைக்கு 20,000 கொடுப்பாரான்னு பாக்கணும் ஸ்டாலின். கடைசியில கஜானா காலி தமிழ்நாட்டுல. இல்ல அதுதான், அதாவது ஒரு எடப்பாடி அவர்கள் ஒரு அச்சத்துல இருக்காரா? அளவுக்கு அதிகமான வாக்குறுதிகளை கொடுக்குறாரா? ஏன்னா இது வரைக்குமே 15, இன்னைக்கு கொடுத்ததுலேயே பார்த்தா நிறைய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸா தான் இருக்குது. எல்லாமே 1000, 2000, 12,000 அப்படின்னு ஒரே இதாக தான் இருக்கு. இது சரியா வருமா? எப்படி பார்க்குறீங்க நீங்க? போட்டா போட்டி ஃப்ரீபீஸ் கொடுக்கிறது, இலவசத்தை கொடுப்பது என்பது பொருளாதாரத்திற்கு எதிரான ஒரு செயலாக இருந்தாலும் தமிழக அரசாங்கம் 2021 பதவியேற்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ரகுராம் ராஜன் என்று முன்னாள் ரிசர்வ் வங்கி தலைவரை வைத்துக் கொண்டு ஒரு ஆளுநரை வைத்துக் கொண்டு ஒரு கமிட்டி பிளானிங் கமிஷன் போட்டாங்க. அதுல 5 பேர் இருக்காங்க. 5 பேரும் சொன்னாங்க நோ ஃப்ரீ பீஸ்னு. அந்த அறிக்கை கொடுத்துருக்காங்க. சி ரங்கராஜன், ஃபார்மர் கவர்னர் ரிசர்வ் பேங்க், எடப்பாடி பழனிசாமி இருந்த போதே அவர் இருந்தாரு. அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு நோ ஃப்ரீ பீஸ்னு. ஆக மொத்தம் திமுக அதிமுக இருவருமே போட்டி போட்டுக்கொண்டு இந்த மாதிரி ஃப்ரீ பீஸ் கொடுப்பது பொதுமக்களுக்கு நல்லதுதான். தமிழ்நாட்டுல நிறைய பேர் ஒரு கோடிஷன் ஆயிடுவாங்க. இதை வச்சு இந்த பண்ணிடுவாங்க. 2 சைட்ல வாங்குது. இது ஆன் ரெக்கார்டு கொடுக்கறது 10,000, ஆன் ரெக்கார்டு கொடுக்கறது 5,000, ஆஃப் த ரெக்கார்டு கொடுக்கறது 10,000. எல்லாம் எங்க வரப்போகுதுங்க தமிழ்நாட்டில்? நோட் அடிக்கிறது நிறுத்திட்டாங்க ரிசர்வ் பேங்க். எல்லாமே டிஜிட்டலைஸ்ட், பேடிஎம், கூகுள் பேன்னு ஆயிடுச்சு. ஆக மொத்தம் இந்த தேர்தல் நூதனமாக இருக்க போகிறது தான் ஒரு அச்சம் இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் இப்போ ஒரு சிச்சுவேஷன் ஒரு கான்க்ளூஷன் ஆயிட்டு வந்துங்க. திமுக காங்கிரஸ் அணி தொடரும் தான் நினைக்கிறேன். அது மாதிரி ஆக்சுவலா விஜய் தனித்து விடப்படுவார். 3 முனை போட்டு சீமான் 4வது வந்தாருன்னா கூட வரக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கம் கூட்டணி அரசாங்கமாகத்தான் இருக்கும். அது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் இருக்கும். காரணம் திமுக என்பது காங்கிரஸ்னால திமுக நிறைய பேர் தோத்து போடுவாங்க. அதுக்காக நீங்க கல்லாப்பட்டின்னு சொன்னாருல்ல நேற்று விஜய் தோழமை கட்சி, அதெல்லாம் சொல்றது எதுனா போக போக விஜய் டெம்போ கிரியேட் பண்ணிடுவாருங்கம்மா. இல்ல நீங்க சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையில ஆட்சி அமையும், அது ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு. ஆனா பார்த்தாக்கா இப்போ இந்த சைடு திமுக கூட்டணியில தான் நிறைய கட்சிகள் இருக்கு. ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்க மாதிரி இருக்கு. இந்த சைடு அப்படியே நின்று போயிடுச்சு. இப்போ பியூஷ் கோயல் வேற 26ஆம் தேதி இங்க வராரு அப்படின்னா அவரோட பயணத்தோட முக்கியத்துவம் என்ன? இன்னும் யாரையாவது சேர்க்க முனைவார்களா? என்ன ஸ்ட்ராட்டஜி? எப்படி ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? அது ஸ்டாலின் 2 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன குழந்தை கையில ஒரு பிளாஸ்டிக் பொம்மை கொடுத்தா உடைச்சிடும். நீங்க சொட்டி போட்டு வைப்பீங்க. அதே மாதிரி திமுக தோழமை கட்சிகளை உடைத்தது மு.க. ஸ்டாலின். எல்லா கட்சியும் உடைச்சு வச்சிருக்காருங்க. எந்த கட்சி தமிழ்நாட்டுல சரியா இல்லைங்க. அவர் போய் பிளேம் பண்றாரு நரேந்திர மோடியை. ஆனா அந்த உடைஞ்ச கட்சி எல்லாம் ஒன்னா சேர்றது, எல்லாரையும் சேர்த்து வைக்கிறது, தேர்தல் கூட்டணி வான்னுட்டு. காங்கிரஸ் ஓடி போயிடுது. அவங்க விளையாட்டு காமிக்கிறாங்க. ஆக மொத்தம் திமுக கூட்டணி தான் பலவீனமாக இருப்பதாக நான் டெல்லியிலிருந்து பார்க்க முடிகிறது. ஷாம்லா, ரூலிங் பார்ட்டி ஆஸ்பைரிங் டு பிகம் ரூலிங் பார்ட்டி. இந்த மாதிரி ரூலிங் பார்ட்டியை தூத்தூன் பண்ணது காங்கிரஸ் பண்ணது வெறுமே கிடையாது. அதாவது இந்த தேர்தலை தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படின்னு ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க தொடர்ந்து திமுக. அதாவது தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். அது எப்படி நம்ம விஜய் நேற்று பதில் சொல்லிட்டாரு. அதுக்கு பதில் சொல்லணும் ஸ்டாலின். ஏன் சொல்லல? பிரதமராக போறியா, நீ டெல்லியில நிற்க போறியான்னு கேட்டாரு. அது விஜய் ஒண்ணு போதுங்க. அவர் பயப்படுறது முழுக்க விஜய்க்கு தான் பயப்படுறாங்க திமுக. எடப்பாடிக்கோ இல்ல ஸ்டாலினுக்கும் மோடிக்கோ யாரும் பயப்பட. காரணம் உதயநிதி சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது பண்ணிட்டு வரோன்ற அச்சம் திமுக தலைவர்ல இருக்குதுங்க குடும்பத்துல. அதாவது பலமுனை போட்டி தான், ஆனா பலம் வாய்ந்த போட்டியா நான் பார்க்கலன்னு முதல்வர் சொல்றாரு. இதுக்கிட்ட வாழ்த்துக்கள். திமுக இருக்கக்கூடிய உள்ள சண்டையெல்லாம் பாத்தீங்கன்னா குடும்ப சண்டை இருக்கக்கூடிய ஒண்ணு இல்ல. நேற்று அண்ணாமலை போய் அந்த சைதாப்பேட்டை கோர்ட்ல நின்று ஏதோ வளரினாரு. அந்த பாலுவை வளர வச்சிட்டார் அண்ணாமலை. 2 கப்பல் இருக்குதான்ட்டான்.
அதை பிரைம் மினிஸ்டர் பிடிச்சுக்கு போறாரு, அதை விஜய் பிடிச்சுக்கு போறாங்க, அது எடப்பாடி பழனிசாமி பிடிச்சுக்கு போறாங்க. திமுக பாரு கப்பல் விடுதுன்னுட்டு. அதை போதாதுக்கு வரைக்கும் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் சேர்ந்து ஸ்பைஸ் ஜெட் விமானம் விட்டானுவோம், 10-15 விமானம், டெல்லி சென்னை, டெல்லி கல்கட்டா, டெல்லி சிங்கப்பூர் அப்படிலாம் போட்டு. எல்லாத்த விட சபரீசனுக்கு வாழ்க்கை ஒரு நல்லா பண்ணி கொடுத்துட்டாரு. 10,000 கோடி ரூபாய்க்கு இனாமாக தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக டிஆர்பி ராஜா சென்ற வருடம் விமான, அதாவது ஆகாய ஆராய்ச்சி ஸ்புட்னிக் விடுறதுக்காக. என்னங்க இது ராக்கெட் விடுறாங்க, ஒருத்தர் ஏரோப்ளேன் விடுறாங்க, ஒருத்தர் கப்பல் விடுறாரு. ஆக மொத்தம் சமூக நீதியா என்று கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் பொதுமக்கள். அதுதான் ஒரு திமுகவுக்கு ஒரு தர்ம சங்கடமாக நிலைமை ஏற்படுத்தாலும் ஏற்படும் என்று தான் பொதுமக்கள் விலாவாரியாக பேசுகிறார்கள். அதுல காங்கிரஸ் இப்ப புரிஞ்சுட்டாங்க, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, வி ஹேவ் டு செட் ரைட் அவர் ஹவுஸ் சொல்லிட்டு. அதனாலதான் ராகுல் காந்தி ஸ்டாலின் இது வரைக்கும் ஒரு வார்த்தை பேசல. ராகுல் காந்தி நினைக்கிறாரு பீகார் மாதிரி ஸ்டாலினை வழிக்கு கொண்டாடலான்னுட்டு. ஸ்டாலின் நல்லா ஹேண்டில் பண்ணாரு. நான் தேஜஸ்வி யாதவ் இல்லைன்னு காமிச்சாரு, ராகுல் காந்திக்கு டப்பேன்னு கை காமிச்சிட்டாரு. அப்படி சரி. இப்ப அதே நேரத்துல பிரதமர் மார்ச் மாசத்திலே 3 தடவை தமிழகம் வரப்போறாரு அப்படின்றது நீங்க ஒரு தடவை சொல்லிட்டீங்க. இப்ப திருப்பரங்குன்றத்துக்கு வராரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. வைபோதி எடுத்துன்னு போவாரு, கையில வேல் எடுத்துன்னு போவாரு, வெற்றி வேல் வீர வேல்னு போவாரு. இதெல்லாம் ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்கும். அதை பேலன்ஸ் பண்றதுக்கு தானே இந்த பார்சாதி கோவில்லையும் கபாலீஸ்வரர் கோவில்லையும் ஸ்ரீரங்கம் கோவில்லையும் காங்கிரஸ்காரன் ட்ரஸ்டி கேட்கறாங்க. அதனால திமுக பயப்படுதுங்கம்மா. ஒரு சைட்டு இவங்களே ஒரு முருகன் நடத்தலாம், ஆனா நரேந்திர மோடி போகக்கூடாது, காங்கிரஸ் கேட்க கூடாது. இது என்னங்க இது? எதுக்கு கூட்டணி ஆட்சி வந்தா வரட்டும், நீ ஸ்டாலின் பயப்படுறாருமா? ஒரு நாள் வந்துதானே ஆகணும்மா. ஷியாமலா, நீங்க எவ்வளவு நாளா பத்திரிகை தொழில இருக்கீங்க? நான் 45-50 வருஷமா இருக்கேன். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை, எஸ் ஆர் நோன்னு சொல்லுங்க பாப்போம். இன்று 5 ஆண்டு காலமாக தமிழகத்தில் நடந்த ஆட்சி கூட்டணி ஆட்சி என்று நான் சொல்லுகிறேன். இல்லையா? இருக்கா சொல்லுங்க, ரைட்டா ராங்கா சொல்லுங்க. கூட்டணி ஆட்சின்னு சொல்றீங்களா? ஆமா. காரணம் என்னன்னா, ஏடிஎம்கே பாதி பேர் வச்சுதான் நீங்க கழுத்து அறுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, அமைச்சரவையில பெரும்பான்மை இப்ப ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்களா தான் இருக்காங்க. Everyone is a Jayalalitha, எடப்பாடி பழனிசாமி baiters, and you have a relation with them. நான் ஒரு கணக்கு வச்சிருக்கேன் ஷாமலா, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 84 சீட் தான் திமுக ஜெயிச்சதுங்க 2021ல. ரியல் கேண்டிடேட்ஸ். மீதி இருக்கக்கூடிய 30 பேரு செந்தில் பாலாஜியால 5 பேர் வந்தாங்க, ராஜ கண்ணப்பனால 3 பேர் வந்தாங்க, ஏமா வேலுவால 3 பேர் வந்தாங்க, ரகுபதியால 3 பேர் வந்தாங்க, பெரியசாமியால 4 பேர் வந்தாங்க. இதெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா 123. திமுக பேசே இருந்தது தானே. இது கூட்டணி ஆட்சி இல்லையா? காங்கிரஸ் கேட்கறதுக்கு ரைட்டுன்னு சொல்றேன் நான். சரி. சோ இதெல்லாம் தான் வச்சாரு. வெத்தி குத்தி வச்சுட்டு நம்ம ஸ்டாலின் கிட்ட எதுக்கு பண்ணுன்னுட்டு பிரசாந்த் கிஷோர் பாண்டே தூபம் போட்டு போட்டார். சரி. அதே நேரத்தில் இப்போ ஊராட்சி நகராட்சி நிர்வாகத்துறை மீது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யணும், அங்கே நடந்த மோசடிகள் குறித்து, முறைகேடுகள் குறித்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது திரும்பி ஈடி வர்றதுக்கான வழி, ஈடியை வச்சு எங்களை நெருக்க பார்க்குறாங்க. மத்திய ஏஜென்சிகள் எல்லாம் ரொம்ப மலிவாக பயன்படுத்துகிறார்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசுன்னு முதல்வர் இன்னைக்கு கூட பேசியிருக்காரு. உண்மை, அவர் பேசுறது உண்மை. காரணம், தமிழ்நாடு ஹைகோர்ட் தானே ஆர்டர் போட்டு எஃப்ஐஆர் கொடுக்குன்னுட்டு. அந்த அதிமுக எம்பி இன்பதுரை போல என்ன அவர் எங்க போடுறாங்க, பயமோடு இருப்பாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்னைக்கு ராத்திரி சென்னைக்கு வராரு, நாளைக்கு சென்னையில ரெடி பண்ண போறாரு. துரைமுருகன் கேஸு, மீதி பெரியசாமி கேஸு, அந்த KN நேரு கேஸ் எல்லாம். KN நேரு கேஸ்ல 3 எஃப்ஐஆர் போடணும். எங்க தமிழ்நாட்டுல டிஜிபி இல்லாத இருக்காரு. MK ஸ்டாலின் அவர்களே பதில் சொல்லுங்க. அந்த டிஜிபிக்கு தான் இடி லெட்டர் போட்டாங்க. அந்த டிஜிபி இல்லாட்டா லெட்டர் திரும்பி போயிடுமன்னு அவர் MK ஸ்டாலின் நினைக்கிறாரு. அவரு சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் கொடுக்கறதுனால தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. இடிக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? எங்க இப்படி போய் சொல்றாங்க திமுக காரங்க? KN நேரு 2012 ஊழல் செய்யும் பொழுது 14 வருஷம் கழிச்சு 2026ல ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்கன்னா, அப்ப நீ ஊழல் பண்ணும்போது இனிப்பா இருந்தது, இப்ப கசப்பா இருக்குதா? சாப்பிட
சரி. அதே நேரத்துல இந்த வந்து டபுள் என்ஜின் சர்க்காரை பத்தி ஒரு 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 விமர்சனத்தை வைக்கிறாரு. மகாராஷ்டிரத்துல பாருங்க, மகளிர் உரிமை தொகையில 28 லட்சம் பேரை நீக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இங்க பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் முன்கூட்டியே இந்த தொகையெல்லாம் நாங்க விடுவிச்சிட்டோம். நாங்க எல்லா தடைகளையும் தாண்டி இங்க பயணிக்கிறோம். பாருங்க 11.9% அளவுக்கு ஒரு வளர்ச்சியை காமிச்சிருக்கிறோம் பாருங்க. எந்த மாநிலத்திலயாவது இவ்வளவு வளர்ச்சி காமிச்சிருக்காங்களா? இவ்வளவு நெருக்குதல், மத்திய அரசோட நெருக்குதல், நிதி நெருக்குதல் இருந்தா கூட நாங்க இவ்வளவு முன்னேறி இருக்கிறோம் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் அவர் பேசுறாரு. உண்மை, அவர் பேசுறது உண்மை. அவர் மு.க. ஸ்டாலின் செல்ஃப் கான்ட்ரடிக்ட் பண்ணிக்க, தனக்குத்தானே விரோதமாக பேசிக்கிறார். அவர் 11.5 ஜிடிபி இருக்குதுன்னு சொல்றாரு. மத்திய அரசாங்கம் உதவி இல்லாத பண்ணிருக்க முடியுமாமா? இவர் நோட் அடிச்சாரா ஸ்டாலின்? சொல்லுங்க, யார் பணம் கொடுத்தாங்க? 13 லட்சம் கோடி கொடுத்தேன்னு பிரைம் மினிஸ்டர் மதுராந்த மீட்டிங்ல எடப்பாடி பழனிசாமி வச்சு கடந்த 10 வருஷத்துல. அதுல இருந்து வரது தானே. நீங்க யூ ஹவ் ஸ்பெண்ட் த 13 lakhs, above that 5 lakhs ரிசர்வ் பேங்க்ல கடன் வாங்கியிருக்கீங்க. அதெல்லாம் வச்சுட்டு பட்ஜ் பண்ண முடியுமா? ஃபிகரை நீங்க 6.75 நான் எடுத்தேன், 11.5 வந்தது டிடிபிங்கு. பொய்யுங்க அத்தனையும். நீங்க நோட் அடிச்சாரா ஸ்டாலின்? மத்திய அரசாங்கம் கொடுக்குற பணத்தை உருட்டினாரு போட்டு. சரி, அதுக்காக இப்ப சட்ட திருத்தமே கொண்டு வரணும் மாநில சுயாட்சிக்காக அப்படின்ற ஒரு விஷயம், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொறுத்திருந்து பாருங்கள். திமுக மத்திய அரசாங்கத்தில் 10 வருடங்கள் 17 வருடம் இருந்தாங்க மொத்தமா வேரியஸ் கவர்மெண்ட்ஸ்ல. அப்பெல்லாம் அவங்களுக்கு நினைக்காத இப்ப மோடி வந்தப்ப நினைக்கிறாங்கிறது ஒரு தவறான கருத்து. கண்டிப்பாக மு.க. ஸ்டாலின் அடுத்த இண்டி கூட்டணிக்கு தலைவராக வந்தாரே ஆனால், 2029 அவர் ஜெயிப்பாரே ஆனால் கண்டிப்பாக அவர்கள் சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியும் என்றுதான் நான் நினைக்கிறேன். இப்போ ஸ்டாலின் வர்சஸ் என்டிஏவா, ஸ்டாலின் வர்சஸ் ஸ்டாலின் இது மோடியான்னு கேட்டீங்க. அவர் ஏங்க விஜய் பேரை எடுக்கிறதுக்கு பயப்படுறாரு ஸ்டாலின்? அது ஒரு கட்சியே இல்ல, அதை கன்சிடர் பண்ண வேண்டியது இல்ல அப்படின்னு தானே நினைக்கிறாங்க இல்லையா? அப்ப மோடி கட்சி தானே ஒத்துக்கிறீங்களா? அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? எங்க மத்திய கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அந்த சிச்சுவேஷனை மாத்தத்துக்கு தானே ராகுல் காந்தி சொல்றாரு. மத்தியிலும் கூட்டாட்சி, மாநிலத்திலும் கூட்டாட்சி. அப்ப மோடி இறங்கி வருவாரு, ராகுல் காந்தி இறங்கி வர்றாரு. அப்ப தேசிய கட்சிகள் தமிழகத்தை நஞ்சிக்கின்றன சொல்லுவார் அவரு ஸ்டாலின். ஸ்டாலினுடைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவாவே இருக்குதுங்களே. அவர் பாசிட்டிவ் அரசியல் பண்ணவே இல்லைங்களே. அவர் எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவ், யார எடுத்தாலும் திட்டுறது, ஒத்தனை விட்டு கிடையாது, எல்லாரும் திட்ட வேண்டியது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அந்த அசம்பிளியில ஆர்.என். ரவியை பத்தி 2 தினம் தீர்மானம் போட்டாங்க. கடைசியில் அவரை பாராட்டுறாரு. கடைசியில் எடுத்திரும் போது எதுக்கு? why that change of your thing? தூக்கம் வரலங்கிறாரு, கடைசியில் பாராட்டுறாரு. கடந்துட்டு மு.க. ஸ்டாலினுடைய அணுகுமுறை, அவருடைய தகப்பனாருடன் நான் நெருங்கி பழகியவன். ஆற்காடு வீராசாமி, முரசொலி மாறன் போன்றவெல்லாம் இருக்கும்போது முதலமைச்சராக இருந்தார் ஐயா கருணாநிதி. அவருக்கு இருந்த கிரிப் ஸ்டாலின் கிட்ட இல்லைங்க தான் எனக்கு தெரியுதுங்க. இப்போ தட் இஸ் மை பர்சனல் காமெண்ட். அந்த மாதிரி இருந்துன்னா பேச மாட்டேன். ஆக மொத்தம் கடைசியாக நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன். நேற்று தினமலரில் ஒரு அட்டவணை வந்திருந்தது. அந்த அட்டவணையை நான் புகைப்படம் எடுத்து வைத்திருக்கிறேன். அந்த அட்டவணையில் இருப்பது என்ன என்று கேட்டால், மொத்தமாக 16 சட்டசபைகள் தமிழகத்தில் இருக்கின்றன. கூடிய 2021 26 மட்டும் 161 நாள் தான் மீட் பண்ணிருக்குதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1971 to 76 ஐயா கருணாநிதி இருந்த போது 326 டேஸ் நடந்திருக்குங்க. நீங்க தினமலர் நேத்தி எடிஷன் போயிட்டு பார்க்கலாம். 23 பிப்ரவரி திங்கட்கிழமை எடிஷன். என் ஒரே ஒரு பாயிண்ட்டுங்க, தமிழக தேர்தல் அறிக்கையில் 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க, 100 நாள் நடத்துவோம் ஆண்டுக்கு. அப்போ 500 நாள் வரணும்ல, அது எங்க போச்சு? இப்போ இன்னொன்னு கேட்கிறேன், தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சிகள், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன் போன்றவர்களுடைய குரலை அடுக்குவதற்காக, ஒடுக்குவதற்காக அப்பாவு சபாநாயகர் செய்த பச்சை துரோகம் இது. 161 நாள். Why do you shorten your period?
போதாத வரைக்கும் நேரடி தலை பண்றேன்ட்டு வாக்குறுதி கொடுத்தீங்களே. டைரக்ட் டெலிகாஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளி, பிரைவேட் டெலிவிஷன்லாம் உள்ள விடுவோம்னு சொன்னார் ஸ்டாலின். எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு மீட்டிங்ல. அது எங்க போச்சு? ஆக மொத்தம் தமிழகத்தினுடைய 8 கோடி மக்களுக்கு சபாநாயகர் அப்பாவு செய்த பச்சை துரோகம் 161 நாள் பண்ணது. அந்த 161 நாள்ல 70-80 நாள் அந்த எடப்பாடி பழனிசாமி கருப்பு சட்டை போட்டு வந்து அந்த கலப்பி விட்டாங்க. பின்ன உங்களுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு கடைசியில கேட்டா பார்லிமெண்ட் நடக்குதுங்கிற, பார்லிமெண்ட்ல மைக் ஆஃப் பண்றேன்னு. பார்லிமெண்ட்ல மைக் ஆஃப் பண்றாங்க, சரி நீ ஏன் உள்ள இழுத்து விடுற எல்லாத்தையும்? சோ ஆக மொத்தம் இந்த விஷயத்தை பார்த்தால் தமிழக அரசியல் பரபரப்பாக இருக்கிறது. ஒன்னே ஒண்ணு சொல்றமா, உரைகள் நேயர்களுக்கு கடைசியாக, முதல் முறையாக அனைத்து இந்திய தொலைக்காட்சிகள் 8 தொலைக்காட்சிகள் மொத்தம் தமிழ்நாட்டில் செமினார் பண்ணிட்டாங்க. டிஎம்கே ஃபியூச்சர், வைகோ இது விஜயனுடைய ஃபியூச்சர், எடப்பாடி பழனிசாமியுடைய ஃபியூச்சர், என்டிடிவி, இந்தியா டுடே, நியூஸ் 18, ஏபிசி நியூஸ் எல்லாருமே அந்த எடிட்டர்ஸ் எல்லாம் டெல்லிக்கு வந்தாங்க. பாதி பேர் எனக்கு தெரியும். நான் பேசின போது அவங்க சொல்றாங்க, விஜய் இஸ் கான்பிடென்ட் ராஜகோபாலன், டிஎம்கே இஸ் வெரி வீக்னு சொல்றாங்க. அவங்களோட கருத்து கணிப்பு அதுதான். மிக்க நன்றி சார்.